பள்ளிக்கூடத்தில் மாறு வேட போட்டி நடத்துவேன். அதில் முக்கியமாக எல்லோரும் என்ன வேஷம் போடுவாங்க தெரியுங்களா? பெரும்பாலும் பாரதியாருக்கு முக்கியமானது மீசை தலப்பான். அதை போட்டுக்கிட்டு வந்து பாரதியாருடைய பாட்டை கஷ்டப்பட்டு மைக்கில் பாட ஆரம்பிப்பான். அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அப்படின்னா மீசை இங்கே வந்துடும் டபக்குன்னு. அச்சம் என்பது மேலே இருக்க மீசை மூக்குக்குள்ளே போயிடும். அச்சம் என்பதில்லையே உச்சி அச்சு, அவ்வளோதான் பிரைஸ் போச்சு அவனுக்கு. தலப்பா இங்கே கிடக்கும். பாரதியார் அப்படியே நிற்பார், தலப்பாவும் இல்லாமல் மீசையும் இல்லாமல். காரணம் அந்த மாறு வேட போட்டி சுகமான. அதனால தான் நிறைய பேர் மாறு வேட போட்டியில் எதோ தேர்ந்தெடுப்பாங்கன்னா குடியாரன் தான். ஈஸி அது. அவன் பாட்டுக்கு அப்படியே தலையை களைச்சி போட்டு அவன் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு போகிறான். கரெக்டாக குடியார மாதிரி நடிக்கிறான், பைத்தியார மாதிரி நடிப்பான், குஷ்டரோகி மாதிரி நடிப்பாங்க. இந்த 3 தான் எப்பயும் மாறு வேட போட்டியில் ஜெயிக்கும். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் உருவான பாட்டு தான் அது. முத்துக்குளிக்க வாரிகளா, மூச்சையடக்க வாரிகளா, சங்கு வலி போமா ஏலா ஏலா, அம்பளுக்கும் சொந்தம் இல்லையோ ஏடா முத்தம்மா, உம் மனசு எம்புட்டு எங்கிட்ட தான் சொல்லடி அம்மா, அடனாலாம் மாசத்துல அம்மா கிட்ட நம்மளை கூப்பிட்டதென்னடி அம்மா, முத்து கொடுக்க வாரிகளா, கத்து கொடுக்க வாரிகளா அப்படின்ட்டு இந்த தூத்துக்குடி பாச பாட்டிலே அழகாக அனுபவியில் டிஎம் சௌந்தரராஜன் எல்லார் ஈஸ்வரியும் படிச்சிருப்பாங்க. அதில் எனக்கு பிடிச்ச வரி, ஆளான பொண்ணுக பாக்கு வைக்கும் முன்னமே என்னவென்னு சொல்லுவாக, அடக்கோளாறு பண்ணாம செத்த வந்து கொஞ்சங்க சினிமாவில் கொஞ்சிராப்புல. அதுக்கு அவர் பாடுவார், காத்தவராயனை ஆரியம்மாலா காதலிச்ச மாதிரி இல்ல, அட ஜிஞ்சின்னா கடி அந்த சரசம் பாருங்க, அந்த சரசம் பண்ணி பாருங்க, முத்து கொடுக்க வாரிகளா, கத்து கொடுக்க வாரிகளா அப்படின்ட்டு இந்த ஊருக்கு அந்த மண்ணின் மனத்தோட ஒரு பாட்டு. திரைப்படங்கள் இன்று யாருக்கு பெரிதும் வழிகாட்டுகிறது? குழந்தைகளுக்கா, இளைஞர்களுக்கா, முதியவர்களுக்கா? அதான் தலைப்பு. திரைப்படம் எங்கயா இளைஞர்களுக்கு வழிகாட்டல ஐயா. இன்னும் ஒன்று சொல்றேன், இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளவு பெரிய அரங்கத்துல நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன்னா அன்னைக்கு ஒரு நாள் பார்த்த ஒரு திரைப்படமும் ஒரு பாடலும் தான் காரணம். எனக்கு அப்பா கிடையாது, என் தம்பி வாய் பேச மாட்டான், எங்க அம்மா ஒரு விதவை, கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சாங்க. அப்படிப்பட்ட தாய் நான் வெளியே போயிட்டு 6 மணிக்கு வீட்டுக்குள்ள வரல அப்படின்னா சராசரி தாய்க்கு இருக்கக்கூடிய பதட்டமும் பயமும் தானையா ஒரு தாய்க்கு இருக்கும். அதே பயம்தான் என் தாய்க்கும் இருந்தது. அப்பொழுது பார்த்த படம் தான் ஐயா மனதில் உறுதி வேண்டும். அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இன்றளவும் நீ எங்கேயும் போய் வின் பண்ணிட்டு வா அப்படின்னு இன்னைக்கு இந்த வேலைக்கு அனுப்பி வச்சிருக்கான்னா என் தாய். அப்ப அந்த திரைப்படம் தானையா என்னை இங்க கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுச்சு. ஒன்றும் இல்லையா, நான் பிஎட் படிச்சுட்டு இருக்கேன். பிஎட் ஸ்டார்டிங்கில் எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார். எங்கள் அம்மா சொன்னார், என் பொண்ணு 5 வருஷமாக பிஎட் படிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காம வீட்டில் இருக்கா, நீ உன் பொண்ணை கஷ்டப்பட்டு படிக்க வைக்க வேலை கிடைக்கலன்னா என்ன செய்வா? எங்கள் அம்மா ஒன்றும் சொல்லலை, என்னை பார்த்து அப்படியே சிரித்தாங்க. எனக்கும் ஒன்றும் தெரியல, அப்படியே நானும் ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துட்டு. அடுத்தது 3 மாதம் ஆயிட்டு பொங்கலுக்கு ஒரு திரைப்படம், வேலை இல்லா பட்டதாரி. படத்தை பார்க்கணும்னு இல்லை, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, சரி பார்ப்போம் அப்படின்னு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் அந்த படத்தை பார்த்து. அந்த படத்தில் தனுஷோட அம்மா இறந்த உடனே அவன் செய்கிற முதல் வேலை வீட்டு வேலையும் அப்பாவுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்குற வேலையும் தான் செய்வான். அப்பவும் நான் அதை பார்த்துட்டு என் மைண்டில் ஏற்றி வச்சுட்டு, அடுத்த நாள் எங்கள் அக்கா ஊரில் இருந்து வந்து அதே கேள்வி எங்கள் அம்மாட்ட கேட்டா, ஏம்மா பிஎட் படிக்கிறாள, அப்போ வந்து வேலை கிடைக்காதுனா கஷ்டம் தானம்மா, நீ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கன்னு கேட்டா. எங்கள் அம்மா எதுவுமே சொல்ல. அப்போ நான் என்ன தெரியுமா சொன்னேன், நான் படிச்ச இந்த படிப்பு மூலமா 40 பேர் தான் கல்வி அறிவு பெற்று வாழ்வாங்க. ஆனா அம்மாக்கு தெரிஞ்ச எல்லா தொழிலும் எனக்கு தெரியும், அதுல சமையல் தொழிலும் தெரியும். அந்த சமையலை செஞ்சா கூட 400 பேர் வயிறார சாப்பிடுவாங்க, அவங்க வாழ வைப்பையா அப்படின்னு சொன்னையா.
அப்போ அந்த திரைப்படம் தானையா எனக்கு வழிகாட்டுச்சு. நான் எப்படி வேணாலும் இந்த உலகத்துல நல்லபடியா வாழலாம் அப்படிங்கறத முடிச்சதே அந்த தாய். ஐயா ஒண்ணும் இல்ல, இந்த உலகத்தையே உருட்டி என்னோட ஒரு கையில கொடுத்துட்டு இந்த கையில எங்க அம்மாவை கொடுத்தா எங்க அம்மா தான் வேணும்னு சொல்லையா, உலகம் வேண்டாம்யா சொல்லுவேன். அதையும் ஒரு திரைப்படம் முடிச்சுச்சியா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, நீயும் அம்மாவை வாங்க முடியுமா. திரைப்படம் வழிகாட்டுறது மட்டும் இல்லாம இந்த ஒரு இளைஞனை வாழ வச்சிருக்க அப்படின்னா திரைப்படம் பெரிதும் வழிகாட்டியது இளைஞர்களுக்கே என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். தாயின் மீது பாசம் கொண்ட ஒரு மகளை உண்மையிலே ரொம்ப பார்த்து சந்தோஷப்படுறேன். அந்த தாய்க்கு தான் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இந்த குழந்தையை இவ்வளோ வீரமிக்க ஒரு குழந்தையை வளர்த்து அந்த தாய்க்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த நாட்டில் மூளையை நிரப்பிக்கொள், அயல் நாட்டில் போய் வயிற்ற நிரப்பிக்கடான்னு சொல்லி தன்னுடைய மகனை எல்லாம் அயல் நாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிட்டு என் மகன் அமெரிக்காவில் இருக்கான், அடுத்த மாதம் போய் செட்டில் ஆகலான்னு இருக்கேன், என் பையன் லண்டனில் இருக்கான், அடுத்த மாதம் போய் நான் செட்டில் ஆகலான்னு இருக்கேன் அப்படின்னு பேசின பெருசுகளுக்கெல்லாம் இந்த கட்டை செத்து சாம்பலாகி இந்த மண்ணுக்கு உரமாகுமே தவிர இந்த இடத்தை விட்டு வராதுப்பே, என்னை சாச்சு புடாதப்பேன்னு தேவர் மகன்ல சிவாஜி பேசின அந்த வசனம் தான் பெட்டி படுக்கையோட பிளைட் ஏற போன பல பெருசுகளை இந்த மண்ணுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்துச்சுன்னு சொன்னா திரைப்படம் பெரியவர்களுக்கு வழிகாட்டலையா? ஏன் ஆனந்தம்னு ஒரு திரைப்படம், தான் தம்பி விரும்பின ஒரு பொண்ணு நடுராத்திரியில வீட்டுக்கு வந்துருவா, யாருக்குமே தெரியாம கொண்டு போய் விடணும்னு மம்முட்டி கூட்டிட்டு வந்து வாசல்ல நிப்பாரு, மொத்த ஊரையும் திரட்டிட்டு வந்து அந்த பெருசு வாசல்ல நிற்கும். அப்ப அந்த பெரியவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, இப்போ கூட பாரு திருப்பதி, என் பொண்ணை யாருக்குமே தெரியாம என் வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சேன், நான் ஊரையே கூட்டிட்டு வந்து ஓ வாசல்ல நிப்பாட்டி நிக்கிறேனே அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை தான் பெரியவர்களுடைய முன்கோபத்தையும் முரட்டுத்தனத்தையும் ஒரு பொம்பளை பிள்ளை விஷயம்னா எப்படி கையாளணுங்கிற குணத்தை பெரியவர்களுக்கு சொல்லி கொடுத்ததுன்னு சொன்னா அது இந்த திரைப்படம் தாங்க. ஐயா, நாங்கள்லாம் சுதந்திரம் வாங்கும்போது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் காந்தி கூட இருந்தோம், உப்பு சத்தியாகிரகத்தில் காந்தி கூட இருந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பெருசுகள்லாம் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த நாட்டிலே எப்ப தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற ஒரு கடமை உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொன்ன திரைப்படம் தான் இந்தியன் தாத்தா என்கிற திரைப்படம். அதன் வழித்தோன்றலாக வந்துச்சு இன்னைக்கு ஒரு திரைப்படம். போராடணும்னா இளைஞன் தான் போர்க்கொடி தூக்கணுங்கிற அவசியம் இல்லை, பெரியவர்கள்லாம் சேர்ந்து கூட ஒரு நீரூற்றுக்காக போராடி சென்னை மாநகரத்தையே ஒரு நிமிடம் உலுக்கினார்களே, அது போன்ற போராட்ட சிந்தனைகளையும் பெரியவர்களுக்கு தந்தது இந்த திரைப்படம் தான் என்று சொன்னால், ஆக திரைப்படம் பெரிதும் வழிகாட்டுவது பெரியவர்களுக்குத்தான் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இளைஞர்கள் எல்லாம் படத்தை பார்க்குறாங்க, காதலிக்கிறாங்க. ஏமா தெரியாம தான் கேட்குறேன், காதல் இளைஞர்கள் பண்ணாம வேற யாருமா பண்ணுவாங்க? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு இளைஞனை நீ காதல் செய் அப்படின்னு சொல்றதுக்கும் உன் காதலை தியாகம் செய் அப்படின்னு சொல்வதற்கும் காதலே வேண்டாயா அப்படின்னு சொல்வதற்கும் உரிமை யாருக்கு இருக்குன்னு இன்றைக்குள்ள திரைப்படத்துக்கு தாயா இருக்கு. அதை விட ஒரு விஷயம்யா, ஒரு பொண்ணை காதலிக்க வைக்கிறது கூட பெருசு இல்ல, ஆனா அவன் நம்மளை தான் காதலிக்கிறான்னு சொல்ல வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாயா, எவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு இளைஞர்கள் இந்த காதல் தோல்வினால பாதிக்கப்படக்கூடாது, காதல்ல தோத்துட்டா அப்படின்னா தூக்கு போடக்கூடாது, ஏலே உனக்கு இன்னொரு லைஃப் இருக்குடா, இன்னொரு ஃபிகர் கிடைப்பாடா அப்படின்னு சொன்ன திரைப்படம் தானே வசூல் ராஜா MBBS. தாவணி போனா சல்வார் இருக்குதடா இல்லையா, அந்த நம்பிக்கையில தானே இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் ஒன்னு போனா இன்னொன்னு மச்சி விடு விடு அப்படிங்கிறான். ஐயா, இந்த காதல் தோல்வினால இளைஞர்கள் எத்தனையோ பேர் தற்கொலை செய்யறாங்க, வாழ்க்கையெல்லாம் மாத்திக்கிறாங்க. இதையும் திருத்ததுக்காக வந்த திரைப்படம் தான் ராஜா ராணி என்கிற திரைப்படம். நம்ம கூட பழகினவங்க, நமக்கு உயிருக்கு உயிரா இருக்கிறவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்மளும் அவங்க கூட போகணுங்கிற அவசியம் இல்லை, நம்மளும் அவங்க கூட போகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நாள் கட்டாயமாக நம்ம நினைச்சபடி நம்ம வாழ்க்கை அமையும்னு இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுத்த திரைப்படம் தானே ராஜா ராணி. வாரணமாயிரம் முதல் காதல் தோத்துருச்சா, ரெண்டாவது காதல்ல அருமையா ஜபிச்சு வாழ்க்கையில ஜபிக்கிறாயா வாரணமாயிரம் திரைப்படத்துல. இப்படி இளைஞர்களை காதலே வேண்டான்னு சொன்னதும் இந்த திரைப்படம் தானா ஐயா.
ஃப்ரெண்ட்ஸு கூட தான் இருக்கணும் மாமு, ஃபிகர் வந்துட்டா ரொம்ப தொல்லை. சொன்னால ஐயா ஃபிகரே வேண்டான்னா, அதுவும் இந்த திரைப்படம் தான். சரி, காதல் தியாகம் சொன்னதும் யாரு தான்? இந்த திரைப்படம் தான். இளைஞனுக்கு தாவணை கனவுகள்னு ஒரு திரைப்படம், பாக்கியராஜ் நடிச்சிருப்பாரு. 4 தங்கச்சி இருக்கும். அத்தை பொண்ணு உயிருக்கு உயிரா காதலிப்பாரியா, அதுவும் இதை காதலிக்கும். ஒரு நாள் அந்த அத்தை பொண்ணு வந்து சொல்லுவா, எத்தான் என் கூட நீ வந்துரு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதனால ஆனால் ஒரு கண்டிஷனு என்னென்ன, அவர் மாமனார் போடுவார் ஒரு கண்டிஷன், இந்த 4 தங்கச்சி நீ விட்டுட்டு வரணும் அப்படின்னு. அப்போ அந்த பாக்கியராஜ் சொல்லுவாரியா, என்னோட குடும்பத்தை விட்டுட்டு தான் உன் கூட நான் வரணும் அப்படின்னா அந்த காதலை எனக்கு தேவையில்லைன்னு சொன்னாலியா. அங்கு நின்றது பாக்கியராஜ் அல்ல, ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞன். அந்த இளைஞன் இன்றும் எத்தனையோ பெயர் தெரியப்படாத இளைஞர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய காதலை தியாகம் செய்து கொண்டு ஒரு பெண்ணை காதலித்தேன் என்று கூட மற்றவர்கள் சொல்லுவதில்லையா. இந்த வெற்றியை தேடித்தந்தது யார்? இந்த திரைப்படங்கள் தானே ஐயா. பெண்கள் ஆண்களுக்கு மட்டும் தானா? மாயாண்டி குடும்பத்தார் என்ற திரைப்படம் 2 பேருமே மியூச்சுவலா பிரிஞ்சுக்கிறாங்க ஐயா. நம்ம குடும்பத்தோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இப்படி இளைஞர்கள் காதலை தியாகம் செய்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது இந்த திரைப்படங்கள் தானே. சரி, காதல தியாகம் பண்ற சொல்லி கொடுத்துருக்கு, காதல் பண்ணியா அப்பந்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னதும் திரைப்படங்கள் தானே ஐயா. இந்த திரைப்படங்கள் இளைஞனுக்கு தன்னம்பிக்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறது, திராவிட இயக்க கொள்கைகளின் பெருமைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறது, தேசப்பற்றினை கற்றுக் கொடுத்திருக்கிறது, மேலும் எவ்வாறு வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகவே தான் சொல்கிறேன், திரைப்படங்கள் பெரிதும் வழிகாட்டுவது இளைஞர்களுக்கே. அவருடைய பாயிண்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது, திராவிட இயக்க சிந்தனைகளை திரைப்படம் கொண்டு வந்துச்சு அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னார். உதாரணத்துக்கு தாயில்லா பிள்ளைன்னு ஒரு படத்துக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வசனம் எழுதியிருப்பார். அன்னைக்கு பெரிய சனாதனவாதிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நெற்றியில் பிறந்தவன் பிராமணன், கழுத்தில் பிறந்தவன் வைசியன், மார்பில் பிறந்தவன் சத்திரியன், காலில் பிறந்தவன் சூத்திரன் அப்படின்ட்டு எழுதி வச்சாங்க. அதுக்கு கலைஞர் அந்த தாயில்லா பிள்ளையில் ஒரு வசனம் எழுதியிருப்பார். ஒரே மரத்தில் உச்சியில் எட்டிக்கனியும், கிளையில் ஆப்பிள் கனியும், வேரிலே பலாக்கனியும் எந்த மரத்திலாவது காய்த்திருக்கிறதா? எட்டி மரம் எட்டி பழத்தை தான் காய்க்கும், ஆப்பிள் மரம் ஆப்பிள் பழத்தை தான் காய்க்கும், பலா மரம் பலாப்பழத்தை தான் காய்க்கும். ஆனால் ஒரு மனிதனிடம் நெற்றியில், கழுத்தில், மார்பில், காலில் பிறந்தவன் என்று பாகுபாடு காட்டாதீர்கள் என்று திரைப்படத்தில் இளைஞர்களுக்கு அன்னைக்கு எழுதின வசனம் தான் இன்னைக்கு தம்பாவை இன்னைக்கு இவ்வளவு உரிமையோடும் பகுத்தறிவோடும் சுயமரியாதையோடும் பேச வைத்தது. அன்று இளைஞர்களுக்காக எழுதப்பட்ட அந்த அருமையான வசனங்கள், திரைப்படங்கள். 3 விஷயம்தான். குழந்தைகள் நமக்கு பாடம் கற்பிச்சு கொடுப்பாங்க. லியோ டால்ஸ்டாய்ங்கிற ஒரு ரஷ்ய சிறுகதை எழுத்தாளர் எழுதின கதை. 2 குழந்தைங்க தெருவில் விளாண்டுக்கிட்டு இருக்கு. அதில் தண்ணி போயிட்டு இருக்குது, அதில் மழை பெஞ்சு கப்பல் விட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைகளுக்கு இடையில் சண்டை வந்துடுது. ஏன் கப்பல், உன் கப்பல், போயிட்டு போடா அடி. ஒருத்தன் போய் அவங்க அம்மாட்ட சொல்கிறேன், ஏமா அந்த ஏற்ற விட்டு பிள்ளை என்னை அடிச்சு பிடிச்சுமா. அந்த பிள்ளை போய் அவங்க அப்பாட்ட, ஏப்பா அந்த பையன் என்னை அடிச்சுட்டு அப்படின்னு. உடனே அவங்க அப்பா அம்மாவன், எவன்டா என் பிள்ளைய அடித்ததுன்ட்டு பெரிய கலகம் ஊரில் நடந்துக்கிட்டு இருக்கு. போலீஸ்லாம் அதிரடி படையெல்லாம் எஃப்ஐஆர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அந்த சண்டைக்கு காரணமான பிள்ளைய எங்கடா அப்படின்ட்டு தேடுறாங்க. திரும்ப கப்பல் விட்டுக்கிட்டு இருக்கேன் 2 பேரும். யார் ரிப்போர்ட் பண்ணானோ அது 2 கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு அடுத்த ஓடையில் கப்பல் விட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ தான் இந்த பெருசுகள்லாம் பார்க்குது, உங்களுக்காகத்தானடா நாங்கள் போலீஸில் எப்படி எஃப்ஐஆர் எழுதிக்கிட்டு இருக்கேன், திரும்ப கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கப்பல் விட்டுக்கிட்டு இருக்காங்களேன்ட்டு. அதனால தான் குழந்தைகளை போல் நீங்கள் மாறாவிட்டால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாதுன்னு எல்லா வேதங்களும் சொன்னதுக்கு காரணம் அதுதான். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களுக்குத்தான் விண்ணரசுன்னு சொல்லி இயேசுநாதர் சொன்னார். அதே மாதிரி நேரு குழந்தைகளை நேசித்தார். அதனால தான் அவருடைய பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். அப்துல் கலாமை நாங்கள் போய் ஜனாதிபதியாக இருந்தப்போ டெல்லியில் ஒரு விருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ எம்பியாக, திண்டுக்கல் எம்பியாக இருந்த அந்த திண்டுக்கல் எம்பி என்னை அந்த இடத்துக்கு கூட்டு போகிறார். NSV சித்தன் காங்கிரஸ் எம்பி என்னை கூட்டு போயிருக்காரு டோக்கன் வாங்கி. நான் போய் அப்துல் கலாமை போய் பார்க்குறதுக்கு பக்கத்தில் போய், ஐயா
அப்படின்ட்டு அந்த செக்யூரிட்டி இப்படியே தள்ளி விட்டான். சின்ன குழந்தைகளை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் போய் வணக்கம் வணக்கம்னு பார்த்தேன். ஓ வேலையை பாரு அப்படின்ட்டார். இவ்வளவு கஷ்டப்பட்டு டோக்கன் வாங்கிட்டு போய் அவர் படித்த பள்ளிக்கூடத்தில் பேசியிருக்கேன், அவர் கையிலே பிரைஸ் வாங்கியிருக்கேன், இதை சொல்லி ஞாபகப்படுத்தலாம்னு போனால் இந்த கருப்பு பூனை இப்படி என்னை தள்ளி விட்டானே. ஆனால் நான் கூட்டிகிட்டு போன பிள்ளைய மடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துச்சு. குழந்தைகளை நேசிப்பது அது ஒரு தனி சுகம். அதனால தான் திரைப்படங்கள் குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட பாட்டு அன்னையிலிருந்து இந்த மண்ணின் மைந்தர் பாரதியார் எழுதினார். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று பெண் குழந்தைக்கு தைரியமூட்டிய முதல் கவிஞன் உங்கள் மாவட்டத்தில் எட்டயபுரத்தில் பிறந்த முண்டாசு கவிஞன் பாரதி. முதியவர்களுக்காக எடுக்கப்பட்ட படம் நிறைய இருக்கு. மஞ்சப்பைன்னு ஒரு படம், இந்த ராஜகிரண் தாத்தா அடிச்சிருப்பாருங்க ஒரு நடிப்பு. ஒரு தாத்தா நமக்கு இப்படி ஒரு தாத்தா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படாத பேரனை யாருமே இருக்க முடியாது. அப்படிம்பாரு. அற்புதமான பெரியவர்களுக்காக எடுக்கப்பட்ட படம் நிறைய. ஆனால் இன்னைக்கு ஒரு திரைப்படம் யாருக்காக எடுக்கணும்னு இளைஞர்களுக்கு என்ன பேச்சு, அடேங்கப்பா. 16 வயதினிலே பாரதி ராஜாவோட படம். அதில் கமலஹாசன் ஹீரோ. உலகத்தில் அப்படி ஒரு ஹீரோவை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஹீரோன்னா நல்ல ஜீன்ஸு டிஷர்ட் போட்டு, டிஷர்ட்டுக்கு வெளியில் ஒரு கோட்டு மாதிரி போட்டு அப்படின்னா தான் ஹீரோ. ஆனால் அதில் இருக்க ஹீரோ மூக்கில் ஒரு வளையத்தை போட்டு, வாய் நிறைய வெத்தலையை போட்டு, மயிலே ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுதான் ஹீரோ. அப்போ மயில் கேட்குது கமலஹாசனை பார்த்து, அதில் அவர் பேர் சப்பானி, நான் எது சொன்னாலும் நீ செய்வியா? சொல்லு மயிலே, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், அப்போ செத்துரு அப்படிங்க. உடனே அதுக்கு கமலஹாசன் பதில் எழுதினது பாரதி ராஜா என்ற டைரக்டர் எழுதின வசனம், மயிலே அது மட்டும் சொல்லாத, நான் சாக மாட்டேன், நான் செத்துட்டா அப்புறம் உன்னை யார் பார்த்துக்குவா, நீ தனியாவில் இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பரிதாபமான உடம்புக்குள்ளேயும் ஒரு உண்மையான பாசத்தை காட்டியவர் அந்த பாரதி ராஜா. அன்னைக்கு அப்படி இருந்த ஒரு இளைஞன்லாம் வாழ்க்கையில் நம்மளும் நம்பிக்கையோடு முன்னேற முடியும்ட்டு ஒரு அற்புதமான படம் 16 வயதில். ஒரு நெருப்பு எடுத்துக்கங்க, அதை வச்சு நான் தீர்ப்பு சொல்லலாம். ஒரு நெருப்பை ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தா என்ன செய்யும்? தொட்டு பார்க்கும், சுடுது அப்படின்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு அந்த நெருப்பு பக்கமே வரமாட்டான். பெருசுக்கிட்ட ஒரு நெருப்பை காமிச்சு ஒரு வயசானவர்கிட்ட, இந்த நெருப்பை பற்றி என்ன தான் நினைக்கிற, முடிஞ்ச வரைக்கும் இதில் தான் வச்சு எரிப்பாங்க, அதை தவிர வேணாம், எனக்கு ஞாபகம் வரல அப்படிம்பாரு. அவருடைய நினைப்பு தான் அதில் வரும். ஒரு இளைஞன் எரிந்துக்கிட்டு இருக்க நெருப்பை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? நெருப்பே, உன்னை போல் தான் இனிமேல் நான் இருப்பேன். காரணம், உனக்குள் கருப்பு என்ற குற்றம் இருந்தாலும் நீ தொடர்ந்து நிமிர்ந்தே எரிந்து கொண்டிருக்கிறாய். எனவே என்னிடம் இருக்கும் குற்றத்தை மறந்து உன்னை போல் நான் நிமிர்ந்தே எரிந்து கொண்டிருப்பேன்ட்டு நெருப்பை பார்த்து ஒரு இளைஞன் கவிதை எழுதினான். அதுக்கு மேலே என்ன எழுதினான் தெரியுமா? உன்னை போய் நரகத்தில் வைத்திருக்கிறார்களே, உன்னை போய் நரகத்தில் வைத்திருக்கிறார்களே, எனக்கு மிகவும் வேதனை. ஆனால் அங்கும் நீ சரியான கடமையைத்தான் செய்கிறாய், பாவிகளை எரிக்கிறாய். அதனால் நெருப்பே உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும், நெருப்பே உன்னை எனக்கு இன்னும் பிடிக்கும். ஏனென்றால் உன்னை யார் கையில் எடுக்கிறார்களோ அவர்கள்தான் தவறு செய்கிறார்களே ஒழிய நீ தொடர்ந்து மக்களுக்கு நன்மைதான் செய்து கொண்டிருக்கிறாய். தீவிரவாதிகளின் கையில் கிடைத்தால் பஸ்ஸை கொளுத்துகிறார்கள். அதே நெருப்பு அந்த பஸ்ஸுக்குள், அந்த வாகனத்திற்குள் ஒரு என்ஜினில் சிறிய நெருப்பாக எரிந்து இந்த உலகத்தையே இயக்கி கொண்டிருப்பதும் நீதான். எனவே கண்ணுக்கு தெரியாமல் மக்களுக்கு பணியாற்றுகின்ற நெருப்பாக உன்னை போல் நான் இருப்பேன்னு ஒரு இளைஞன் இன்னைக்கு எழுதியிருக்கான். அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் அவர்கள் வளரும் செடி, முதியவர்கள் வளர்ந்து முதிர்ந்த ஒரு மரம். ஆனால்
வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மரமான ஒரு இளைஞனுக்குத்தான் நல்ல வழிகாட்டுதல் தேவை. இன்றைய திரைப்படங்கள் பெரிதும் வழிகாட்டுவது இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்குத்தான் திரைப்படங்கள் வழிகாட்டுகிறது என்று இந்த விவாத அரங்கத்தை நிறைவு செய்து எங்கள் உயிரினும் மேலான தூத்துக்குடி ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய வணக்கத்தை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திண்டுக்கல் லியோனி. வணக்கம்.